ஜெயலலிதா அவர்களுடைய கைது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் அதிமுகவுக்கு ஒரு அனுதாபத்தை தேடி தந்திருக்கிறது அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. அரசியலில் வெற்றிடம் உருவாகுது அப்படின்னு இன்னொரு தரப்பு கணிக்குது. உங்க கணிப்பு என்ன? இந்த அனுதாபங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இது ஒரு போலியான அனுதாபங்கள். உண்மைக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. தமிழர்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பதை காட்டிலும் உணர்வுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனுதாபம் என்று சொல்லக்கூடிய நிலைமை என்னன்னா, பவர் இருக்கிறாங்க, அதிமுக பவர் இருக்கிறாங்க. அந்த பவர் தான் வச்சு தான் போலீஸ் அவங்க காவல் நிலையத்தை விட்டு வெளியே வரல. ஒரு சாதாரணமாக இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளோ ஒரு அமைப்புகளோ ஒரு உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 3 நாளைக்கு முன்பாக அனுமதிக்கு எழுதி கொடுத்து 10 தடவை போலீஸ் தான் கொடுக்குறான். ஆயிரக்கணக்கான இடங்களில் நூற்றுக்கணக்கான பேர் மரத்துக்கடியை, வேப்ப மரத்துக்கடியும் புளி மரத்துக்கடியும் எப்படி உண்ணாவிரதம் இருக்க முடிஞ்சது? ஆர்ப்பாட்டம் எப்படி முடிஞ்சது? ஆயிரக்கணக்கான கொழும்பாவை எப்படி இருக்க முடிஞ்சது? சுவரொட்டிகள் எப்படி ஒடுக்க முடிஞ்சது? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, சட்டம் தன்னுடைய கடமையை செய்யவில்லை. ஒரு பார்வையோடு இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்த காரணத்தினால் காவல்துறை கையை கட்டி கொண்டது, நிர்வாகம் அப்படியே பேசாமல் ஸ்தம்பித்தது. அந்த அடிப்படையில் செயற்கையாக ஒரு அனுதாபம் உருவாக்கப்பட்டிருக்கிறது தவிர இது இருக்காந்தல்ல. மேலும் இந்த வழக்கை பற்றி ஊடகங்கள், பத்திரிகைகளும் ஊடகங்களும் தங்களுடைய வரலாற்று கடமையை செய்யலை. கடந்த 6 மாத காலமாக பெங்களூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. எத்தனை பத்திரிகைகள் செய்தி பிரசுரித்தாங்க? 1991 96 வரையிலும் அன்று இருந்த ஜெயலலிதாவை தான் இந்த வழக்கை தவிர இன்று இருக்கக்கூடிய ஜெயலலிதா வழக்கு. அன்று அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை எப்படி தவறாக பயன்படுத்தினார்கள், அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு 3000 ஏக்கர் 4000 எப்படி வாங்கப்பட்டது, கிலோ கணக்கில் தங்கம் வைரங்கள் எப்படி வாங்கப்பட்டது, எப்படி கொடநாடு எஸ்டேட் வாங்கப்பட்டது என்பதுதான் குற்றச்சாட்டு. இன்னைக்கு இருக்கிற ஜெயலலிதா மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது. அதைத்தான் நீதிமன்றம் ஆய்வு செய்து தண்டனை கொடுத்திருக்கிறது. எந்த பத்திரிகையில் எந்த ஊடகத்தில் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தார்கள்? இந்த செய்திகள் எல்லாம் வழக்கு நடக்கின்ற பொழுது அரசு வழக்குகளுடைய வாதங்கள், அவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பக்கம் பக்கமாக பத்திரிகையில் வந்திருந்தால் இந்த மக்கள் ஒருவர் கூட வீதிக்கு போராடி இருக்க மாட்டார்கள். அவர் செய்த குற்றம் என்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால் 3000 ஏக்கர் டாக்குமெண்ட் இருக்குது, நகை என்று சொன்னால் டாக்குமெண்ட் இருக்குது, வைரம் என்று சொன்னால் டாக்குமெண்ட் இருக்குது, வீடு என்று சொன்னால் வீடு டாக்குமெண்ட் இருக்குது. இதெல்லாம் போலியா திமுகனாலேயோ அரசனாலே கிரியேட் பண்ண முடியாது. ஒரு கொலை வழக்கை கூட பொய்யா போற்ற முடியும். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கு என்பதும் இந்த ஊழல் வழக்கு என்கிறது ஆதாரம் தான் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்க முடியாது. ஆனால் இது தமிழக மக்களுக்கு புரிய வைக்கப்படல. இந்த தமிழக மக்கள் இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை தெரியாத காரணத்தினால்தான் அவர்கள் ஏதோ ஜெயலலிதா இங்கிருந்து போனாங்க, கர்நாடகா பிடிச்சி வச்சுட்டா அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்துக்கு அவர்கள் இரையா இருக்கிறாங்க. உண்மை தெரிய தெரிய இந்த அனுதாபம் என்பது வெறுப்பாக மாறும், எதிர்நிலையாக வரும். ஜெயலலிதா கைது அதிமுகவுக்கு ஒரு சிறிய பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கலாம். அது அரசியலில் வெற்றிடத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் அதுக்குள்ள வரல. அதாவது ஒரு ஒட்டுமொத்தமா, அதாவது ஒரு இயக்கம், ஒரு கட்சி எதை வேண்டும் அதிகாரத்தில் இருந்தால் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம், எப்படி வேண்டும் என்றாலும் நடந்தலாம் என்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா கருதுறேன். அதிமுக தலைவர் கைதை தொடர்ந்து பலவிதமான அரசியல் நகர்வுகள் நடக்குது. பாஜக ரஜினிகாந்தை அழைக்கிறாங்க, ராமதாஸ் திமுக பக்கம் நெருங்குறார். நீங்க கடுமையா கண்டிச்ச அளவுக்கு இந்த தீர்ப்பை கண்டிச்சு திருமாவளவன் அவர்கள் கருத்து சொன்ன மாதிரி தெரியல. ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட்டணின்றது இதே மாதிரி இருக்குமா? ராமதாஸ் இணையும் போது நீங்க அதில் தொடருவீங்களா? நான் எப்பவுமே இதையும் அரசியல் சூழ்நிலை ரெண்டையும் எப்பொழுதுமே ஒன்றுபடுத்தக்கூடாது. அந்த வழக்கு என்பது நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது, இதை வச்சு அரசியல் மூவ் பண்றதெல்லாம் சரியான மெத்தட் இல்லை. தேர்தல் முன்கூட்டி வரலாம், பின்னால் வரலாம். அன்று என்ன சூழ்நிலையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தலைமையை கொடுத்து இந்த படிப்பினைகளை மனதிலே வைத்து ஒரு நல்ல தலைமை கொடுக்க வேண்டிய பொறுப்பு, அந்த நல்ல தலைமை யாரு தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமையும் தமிழக மக்களுக்கு இருக்கிறது. எனவே இதை வச்சு பிஜேபி ரஜினிகாந்த் கொண்டு நிறுத்தினாலோ அல்லது வேற கொண்டு வர முயற்சி செஞ்சாலோ அல்லது ராமதாஸ் இந்த பக்கம் வந்தாலோ இதெல்லாம் ஒரு உடனடியான பெரிய விளைவுகளை உருவாக்கிவிடும் என்று நான் கருதவில்லை. எனவே நல்ல தலைமை, நல்ல மாற்றங்களைத்தான் தமிழக மக்கள் விரும்புவார்கள். அது இப்பொழுது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க இப்ப திமுக கூட்டணியில் தானே இருக்கீங்க. அடுத்த வரக்கூடிய தேர்தலில் இந்த கூட்டணியில் தொடர்வீங்கன்னு சொல்லலாமா? இந்த நிமிஷம் வெறும் நாங்கள் திமுக குள்ள தான் இருக்கிறோம். நாளை இந்த நிமிஷம்னா அப்ப நாளைக்கு அதுதான் அர்த்தம். இல்ல திட்டவட்டமா சொல்ற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிறது மாதிரி. நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன்னு சொல்றேன்.
புதிய தமிழகம் கட்சி திமுக கூட்டணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க உங்களையும் திருமாவர்களையும் சேர்த்த பிறகு அந்த கூட்டணி வெற்றி பெறல போன தேர்தல்ல. அதனால அந்த கட்சியிலே தலித் கட்சிகளை கூட்டணியில வைக்கிறதுனால மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இதற்கு பதிலாக வேற மாதிரியான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. இந்த நிலைமையில திமுக அணியில புதிய தமிழகமும் விடுதலை சிறுத்தைகளும் தொடர்வது எந்த அளவுக்கு சாத்தியம்? உத்தரப்பிரதேசத்தில் ராம்விலாஸ் பாஸ்வான் சேர்ந்ததுனால்தான் பிஜேபிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. நன்றி. எங்கள் அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.